தியா விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். அது என்னன்னா பால்கோவா. இதுக்கு வந்து ரொம்ப அதிக பொருட்கள் எல்லாம் தேவையில்லை. பாலும் சர்க்கரை இருந்தாவே போதும். அப்புறமா நம்ம கார்னிஷிங் பண்றதுக்கு வேணா பாதாம் எல்லாம் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் நெய், இதை மட்டுமே வச்சு நம்ம இன்னைக்கு பால்கோவா செய்ய போறோம். இந்த பால்கோவா எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். பால்கோவா செய்யறதுக்கு நான்ஸ்டிக் பேன் இல்லைன்னா அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இதை வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா காயிட்டும். இப்போ பாருங்க, பால் நல்லா கொதி வந்துடுச்சு. வந்து சைடில் நல்லா ஏடு மாதிரி தங்கும். இந்த பாருங்க, சைடில் தங்குது. இது இப்படி எடுத்து விட்டுட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்பதான் பால் கரெக்டாக அடிப்பிடிக்காம வரும். பாருங்க, பால் கொதிக்க கொதிக்க பாருங்க சைடில் ஏடு மாதிரி தங்குது. பாருங்கதா, இதெல்லாம் இப்படி எடுத்து விட்டுட்டே வரணும். இப்போ பாருங்க, ஒரு 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். பாருங்க, அதோ ஏடு மாதிரி கட்டுது. இதெல்லாம் அப்படியே ஓரத்துலேருந்து எடுத்து விட்டுட்டு எடுத்து விட்டுருங்க. பால் கொஞ்சம் திக்னஸ் ஆயிருக்கு, அவ்வளோதான். அந்த தண்ணியெல்லாம் ஆவியாகி பால் கொஞ்சம் கெட்டியாக திக்னஸாக இருக்கு. இது நல்லா சுண்டுற அளவுக்கு ஆகணும். இப்போ பாருங்க, ஒரு 20 மினிட்ஸ் ஆயிருக்கு. பால் வந்து பாதியாக சுண்டிருக்கு. நல்லா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லாவே திக்னஸாக வந்திருக்கு. அப்படியே சைடில் எடுத்து விட்டுட்டே இருங்க. எதுக்கு திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன்னா, இது வந்து நீங்கள் கடைசியாக இந்த சைடில் தங்குறதை எடுத்து விட்டிங்கன்னா அது வந்து திப்பி திப்பியாக உங்களுக்கு நிற்கும். இப்பயே எடுத்து விட்டிங்கன்னா அந்த இது கூடயே அது வந்து கரைஞ்சிரும். அதுக்காக தான் சைடில் எடுத்து விட்டுட்டே இருக்கணும். இந்த டைமில் வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்க, ஒரு 30 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போதான் லைட்டாக அந்த கட்டி கட்டியாக வருது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. லைட்டாக இப்போதான் அந்த கட்டி கட்டியாக வருது. எல்லாம் மாவு கலக்குனா எப்படி இருக்கும் அந்த பதத்துக்கு இப்போ வந்திருக்கு. இன்னும் நல்லா திக் ஆகணும். நல்லா கலரிட்டே இருக்கேன். இப்போ பாருங்க, நல்லா கெட்டியான பதம் வந்துருச்சு. தெரியும் நினைக்கிறேன் பார்த்தாவே. இந்த டைம்ல நம்ம வந்து சர்க்கரை சேர்க்கிறோம். 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். சர்க்கரை சேர்க்கிறேன். சர்க்கரை சேர்த்தோடனே தண்ணி விடும். லைட்டா கொஞ்சம் இலகுன மாதிரி வரும். இப்போ வந்து ஏலக்காய் ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்து வச்சிருக்க சேர்க்கலாம். ரொம்ப சேர்த்தா ஏலக்காய் ஸ்மெல் வரும். கடைசியா நெய் மட்டும் லைட்டா சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம இறக்கிடலாம். எவ்வளோ
கரெக்டான பதத்துக்கு வந்துருக்கு பாருங்க. 1/2 லிட்டர் பாலுக்கு இதுதான். லைட்டா பாதாம் சேர்த்துக்கலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.